ஆதவ் நல்ல திறமைசாலி. ஆனால் அவன் மனதில் 3 விஷயங்கள் எப்போதும் இருந்தன. அதிக ஆசை, சீக்கிர கோபம் மற்றும் பிறரைப் பற்றி தவறாக எண்ணும் பழக்கம். அவனுக்கு நண்பன் ஒருவர் புதிய மோட்டார் சைக்கிள் வாங்கினார். அதை பார்த்தவுடன் ஆதவ்க்கும் அதே மாதிரி வாங்க வேண்டும் என்ற பேராசை வந்தது. பணம் இல்லாததால் கடன் வாங்கி மோட்டார் சைக்கிளை வாங்கினான். கடனை செலுத்த முடியாமல் அவன் மனம் தினமும் கவலையில் மூழ்கியது. ஒரு நாள் வேலைக்குச் சென்ற இடத்தில் ஒரு சிறிய தவறுக்காக மேலாளர் அவனை கண்டித்தார். உடனே ஆதவ் கோபத்தில் வேலை விட்டு வெளியேறிவிட்டான். சில நாட்களில் பணமின்றி மிகவும் கஷ்டப்பட்டான். அதற்கும் மேலாக எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள் என்று அவன் மனதில் தவறான எண்ணம் உருவானது. ஒரு நாள் அவன் தாத்தா அவனை அழைத்து ஒரு கதையைச் சொன்னார். ஒரு மனிதன் தன் வீட்டுக்குள் 3 விஷப்பாம்புகளை வளர்த்தான். ஒன்று ஆசை, ஒன்று கோபம், மற்றொன்று அறியாமை. அவை அவனை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து அவன் வாழ்க்கையை நாசமாக்கின என்றார். ஆதவ் சிரித்தபடி, அப்படி யாராவது செய்வார்களா என்று கேட்டான். தாத்தா அமைதியாக, நானும் அதைத்தான் சொல்கிறேன். ஆசை, கோபம், மயக்கம் இம்மூன்றையும் மனத்தில் வைத்திருப்பதால் நாமே நம்மை துன்பப்படுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் ஆதவ்க்கு பெரிய விழிப்புணர்வை தந்தது. யாருக்கும் வெளியில் இருக்கும் எதிரிகளால் துன்பம் இல்லை. உள்ளத்தில் இருக்கும் ஆசை, கோபம், மயக்கம்தான் மனிதனை அதிகம் துன்பப்படுத்தும் என்பதை உணர்ந்தான். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமங் கெடக்கெடு நோய். ஆசை, கோபம், அறியாமை ஆகியவை மனதில் இல்லையெனில் அவற்றால் வரும் துன்பங்களும் நீங்கிவிடும்.